இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு ஒரு பக்கம் அப்படியே முனைப்பு காமிச்சிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் போட்டு அடிப்பாங்க. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, போட்டு அடி. ஆனால் அப்படி அடி அடின்னு அடித்ததில் என்னன்னா அமெரிக்கா வந்து டயர்டாயிருச்சு. சைனா, ரஷ்யா அண்டு ஈரான் ஆயுதம் தயாரிக்கிறது டைரெக்டாக கவர்மெண்ட். அமெரிக்கா வந்து அவன் தயாரிக்கிறது இல்லை, ஒரு 4-5 கம்பெனியில் கொடுத்து ஆர்டர் கொடுக்க வேண்டியது அவன் தயாரிப்பாங்க. அமெரிக்க கப்பலை வந்து ஒரு ராக்கெட்டு போய் அடிக்குது. என்ன ராக்கெட்னா அமெரிக்கா மேடு. எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்கிட்ட வாங்கினது. அமெரிக்காவில் எவ்வளோ ஆயுதங்கள் இருந்துச்சோ அந்த ஆயுதங்கள் அளவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா இவனுக்கு வந்து 2030 ஆகுமா. இவன்ட்ட வந்து ஃபைட்டர் ஜெட்லாம் பெருசாக இல்லை, ஆனால் இப்போ பெருசாக வச்சுருக்காங்க. எப்படி F-35 வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கி வச்சுருக்கான். இந்த ஃபைட்டர் ஜெட்டில் போய் அடித்து திரும்பி போய் உள்ள அண்டர் கிரவுண்டு போயிட்டாங்க. ஹர்மோஸ் வழியே பிரச்சனை வருதா, ட்ரெயின் ரூட் போட்டாங்க கிட்டத்தட்ட துருக்கி வரைக்கும். ஈரானை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இந்த தஜிகிஸ்தான், கசகஸ்தான் மாதிரி அங்கெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே சைனா வரைக்கும். அப்புறம் குவைத்தை அடித்ததுக்கு காரணம் எந்த இடத்துலேருந்து கிளம்புதோ அந்த இடத்துல அடிப்பேன். வணக்கம், இது வாவ் தமிழா. ஈரான் அமெரிக்கா போர் மறுபடியும் மிகப்பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அமைதி பேச்சுவார்த்தை நடந்து வருகிற இந்த நேரத்தில் வந்து திடீர்னு இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம், அங்கே என்ன நடக்குது என்பதை பற்றி பேசுவதற்காக திரு கசாலி அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நம்ம பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்கள் சார், என்ன சார் இப்படி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கும் போது பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கலாமா, கை நீட்டலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்களா? என்னதான் நடக்குது அப்படின்னு? அமெரிக்காவை பற்றி தெரியாமல் நீங்கள் கேட்குற கேள்வின்னு அர்த்தம். இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு ஒரு பக்கம் அப்படியே முனைப்பு காமிச்சிட்டே இருப்பாங்க, இன்னொரு பக்கம் போட்டு அடிப்பாங்க. அது வந்து அவங்களோட எல்லா காலத்தையும் அங்கே அப்படி தான் பண்ணுவாங்க. பேச்சுவார்த்தை, அமைதி ஒப்பந்தம் அப்படின்னாலே இவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். அப்படித்தானே வந்து இந்த வருஷத்தில் பிப்ரவரியில் ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சு ஒன்றாவது பேச்சுவார்த்தை ஃபெயிலியர், 2வது ஃபெயிலியர், 3வது வந்து பிப்ரவரி 27 ரைட் ஓகே நமக்கு வந்து ஒரு பெரிய பாசிட்டிவானது வந்துருச்சு. மார்ச் 2ஆம் தேதி ஃபைனலாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகிறோம் அப்படின்றதானே 28ஆம் தேதி போட்டு தலைவரெல்லாம் போட்டு கொண்டது. பேச்சுவார்த்தை, அக்ரிமெண்ட்டு, அமைதி ஒப்பந்தம் அப்படின்னு வந்துட்டாலே இப்போ ஈரான் வந்து அல்லு சில்லு கலர். இவங்க இப்படி இறங்கி வந்தாலே அடிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் கேட்குற கேள்வி இருக்குல்ல, என்ன பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க, இது சொல்கிறாங்க, அமைதி ஒப்பந்தம் அடிக்கிறாங்களா அப்படின்னா அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதாவது அந்த பேச்சுவார்த்தைங்கிறது அவங்க தன்னை தயாரிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு கால அவகாசமாக கொஞ்சம் சரக்கு தீந்த மாதிரி இருக்கா, எப்பா கூப்பிடுப்பா அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் ரெடி பண்ணு. யார் நமக்கு யார் அடிமை இருக்கா, பாகிஸ்தான், எப்பா நீ கூப்பிடு, ஷபாஸ் ஷெரீப் நீ கொஞ்சம் அவன்கிட்ட கொஞ்சம் பேசு அப்படின்னா, ஐயா அவர் வந்து பேச தயாராக இருக்கு, நீங்கள் தான் வரல அப்படின்னு சொல்லி உடனே ஷபாஸ் ஷெரீப், ஆசிஃப் முனீர் இவங்க 2 பேரும் வந்து இங்கே பேசணுன்னே அப்படியா ஓகே பேசலாம், ஆனால் இதெல்லாம் கண்டிஷன். ஓகே நாங்கள் கொண்டு போகிறேன் ஐயா. கண்டிஷன் போனால் தூக்கி போட்டு கண்டிஷன் பிறகட்டும், முதல்ல பேச்சுவார்த்தை பேசுறியா, அடுத்த பீஸ் டாக்குவா அப்படின்னு டைம் எழுப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஆயுதங்கள்லாம் குறைஞ்சிருக்குங்களா, அவங்களுடைய நிறைய தளங்கள் இருக்குங்க, 27 தளங்கள் இருக்குது. அதில் குறைந்த பூரா திரும்ப ஃபில்லப் பண்ணுவாங்க. ஆமாம், ஆயுதங்களை. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு இது வேணும், இப்போ மிசைல் வேணும். எவ்வளோ தான் வச்சுருக்க முடியும்? நம்ம என்ன இந்த பாகுபலி படத்தில் பின்னாடி இருந்து உரி அடித்த மாதிரியா, மொத்தம் ஒரு கூடையில் வந்து ஒரு 10 அம்பு இருக்கலாம். அந்த படத்தில் வரிசையாக வந்து அடிச்சத 3 அடிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 200 அம்பு அடிச்சிருக்கலாம். எங்கேருந்து வந்துச்சு தெரியாது, அது மாதிரி அங்கே வரப்போகுது. அந்த மாதிரி அவங்க வந்து ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு டைம் வேணும். அப்போ பேச்சுவார்த்தை ஃபில்லப் பண்ணி முடிச்சாங்களா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா, போட்டு அடி. ஆனால் அப்படி அடின்னு அடித்ததில் என்னென்னா அமெரிக்கா வந்து டயர்டாயிருச்சு. ஏன்னா அங்கே என்ன பண்ணாங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சரக்கை வந்து கொண்டு வந்து சேர்க்கலாம், அங்கே வேணுமே, சட்டியில் வேணுமே, அங்கேயே ரொம்ப குறைஞ்சி போய். இன்னொன்று, ஒரு சைனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது ஆயுத தயாரிப்பில். அமெரிக்காவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. என்னென்னா சைனா, ரஷ்யா அண்டு ஈரான் ஆயுதம் தயாரிக்கிறது டைரெக்டாக கவர்மெண்ட்டு. அமெரிக்கா வந்து அவன் தயாரிக்கிறது இல்லை, ஒரு 4-5 கம்பெனியில் கொடுத்து ஆர்டர் கொடுக்க வேண்டியது அவன் தயாரிப்பாங்க. அந்த கம்பெனி என்ன செய்வாங்கன்னா, இப்போ வந்து ஃபைட்டர் ஜெட்டு ஒன்று ஃப்ளைட்டு தயாரிக்கணும்னா இதில் வந்து ஒரு 100, 120, 150 சப்கான்ட்ராக்டர், நீ வந்து இந்த ரெக்கையை இங்கே தயாரி, நீ வந்து இந்த வீலை தயாரி அப்படின்னு அவங்க எல்லாம் பண்ணாங்க. இது மொத்தத்துக்கு ஓகே ஒரு $50 மில்லியன் அப்படியா, சரி இந்த அட்வான்ஸ் கொஞ்சம் வச்சு கொஞ்சம் தயாரி அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. அந்த தயாரிக்கிற கம்பெனி பெரும்பாலும் வந்து யூதர்கள் கம்பெனி. ஓகே, ஸோ பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு வந்து தயாரிக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு, பணம் கொடுக்கணும்ல. சமீப காலங்களில் அமெரிக்காவில் வந்து பொருளாதாரம்
பயங்கர டவுனில் இருக்குது. முன்னாடி கடன் வாங்கினா நிறைய கடனாளியாக இருந்தால் கூட அவன் கை நீட்டி கேட்குறதுக்கு முன்னாடியே பணம் வந்து சேர்ந்துச்சு. இப்போது சைனா பணம் கொடுக்கல, ஜப்பான் வந்து ஆல்ரெடி ஒரு மாதிரி டவுனில் இருக்குது. மொத்த யூரோப்பியன் யூனியன் வந்து 9 ட்ரில்லியன் வந்து பணத்தை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவை கொஞ்சம் பில்லியனில் கொடுத்துருக்காங்க. அரபு நாடுகள்லாம் கிட்டத்தட்ட 1.5 ட்ரில்லியன் 3 ட்ரில்லியன் பக்கம் தனிப்பட்ட காசு ப்ளஸ் வந்து அரசாங்கோட காசு அரபு நாடுகளில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இவெல்லாம் சேர்த்து கொடுத்தது 37 ட்ரில்லியன் கடன். அப்புறம் உள்நாட்டு மக்களுக்கான அவங்களும் கடன் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இவன் சைனா வந்து விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவனோட பாண்ட் எல்லாத்தையும். அப்புறம் யாருமே கொடுக்கல. அரசை நடத்துறதுக்கு வேணும்ல. ஒரு பக்கம் அரசை நடத்துறதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு வேணும், இன்னொரு பக்கம் இதுக்கு வந்து மிலிட்ரிக்கு வந்து எக்கச்சக்கமான செலவு. அதோட லிஸ்ட்டெல்லாம் போட்டால் பெரிய லிஸ்ட்டு வருது. ஓகே, அப்புறம் மக்கள் நலத்திட்டங்கள் என்ன பண்ணுறது? ஒரு நலத்திட்டங்கள் கிடையாது. அமெரிக்காவில் ஒரு கலிஃபோர்னியா இந்த மாதிரி சில இடங்கள் வச்சுங்களேன், மொத்தம் கிட்டத்தட்ட 34 கோடி பேர் மக்களில் 6 கோடி பேர் வந்து பசி பட்னியாக வீடு இல்லாமல் இருக்காங்க. நம்ம வந்து பீகார் ஒரிசாவை கம்பேர் பண்ணோம்னா, உத்தரப்பிரதேச கம்பேர் பண்ணோம்னா, அந்த 6 கோடி பேரை கம்பேர் பண்ண நம்ம பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்போ அமெரிக்கா வந்து அவ்வளோ கேவலமாக மோசமாக, ஏன்னா மக்கள் நல திட்டங்களில் உதாரணத்துக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 50 லட்சம் கோடி வந்து அவன் பட்ஜெட் போகிறான்னு வச்சுங்களேன், அதில் 30 லட்சம் கோடி வந்து இதுக்கு போகிறான், மிலிட்ரிக்கு போட்டான்னா அப்போ மக்கள் நலத்திட்டம் என்ன வரும்? அங்கே உள்ள அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், இது அங்கே அரசு இயந்திரத்துக்கு கொடுக்கணும். மக்கள் நலத்திட்டத்துக்கு வந்து 2 லட்சம் கோடி அப்படின்னு எங்கே பத்தும்? அதனால் அங்கே பிரச்சனை வந்து பணம் பயங்கர செலவு, வரவு குறைஞ்சி போச்சு. அப்போது வேறு வழியே இல்லை. அப்போ அமெரிக்கா வந்து அப்படியே தத்தளித்து போயிருக்காங்க. அப்புறம் ஆர்டர் கொடுத்தா செய்கிறதுக்கு வந்து கம்பெனிகள் தயாராக இல்லை. எனக்கு பேமெண்ட்டு கொடு அப்படின்றாங்க, பேமெண்ட் இல்லை. அப்போ செய்கிறதுக்கு இல்லை. அப்போ என்ன சொல்கிறாங்க வந்து அமெரிக்கா வந்து 2020-21 கட்டத்தில் எவ்வளோ ஆயுதங்கள் வச்சுருந்தாங்களோ, இது வந்து எப்படின்னா உங்களுக்கு யுக்ரைன் போர் இருந்துச்சு இல்லையா, ரஷ்யா யுக்ரைன் போர் 4 வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அள்ளி கொடுத்துருக்காங்க எக்கச்சக்கமான ஆயுதங்கள். அந்த ஆயுதத்தை வந்து அவன் பிளாக் மார்க்கெட்டில் விற்று ஹவுதிஸ் வரைக்கும் கையில் வரைக்கும் வந்திருக்கு. பாதி நிறைய இது அவங்க வித்துட்டாங்க பிளாக் மார்க்கெட்டில். ஏன்னா அவனுக்கு ஜெலன்சிக்கு காசு வேணும்ல, எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிருக்காங்க. அந்த இது என்ன ஒரு பெரிய ஐரணி என்ன அப்படின்னா, கல்ஃப் ஆஃப் ஓமான் இருக்குல்ல, அங்கே ஹவுதிஸுக்கு எதிராக இந்த பக்கத்தில் கப்பல், அமெரிக்க கப்பல் வந்தது, யூகே கப்பல் வந்தது. அமெரிக்க கப்பலை வந்து ஒரு ராக்கெட்டு போய் அடிக்குது. என்ன ராக்கெட்னா அமெரிக்க மேடு. எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னா ஜெலன்ஸ்கிட்ட வாங்கினது. ஏன் அங்கே கொடுக்க உதவி பண்ண அதை வந்து அப்படியே எடுத்து இங்கே கொடுத்து அவங்களோட அமெரிக்கா கப்பலே அடிக்கிறாங்க. நல்லா அடிக்குதே என்னன்னு பார்த்தா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் யூஎஸ்ஏ. அந்த மாதிரி இப்படிலாம் நடந்துச்சு. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, 2020-21 காலகட்டத்தில் அமெரிக்காவில் எவ்வளோ ஆயுதங்கள் இருந்துச்சோ அந்த ஆயுதங்கள் அளவுக்கு திரும்ப வரணும் அப்படின்னா இவனுக்கு வந்து 2030 ஆகுமா? அது வரைக்கும் ஆயுதங்கள் குறைவாக இருக்குது. அது வரைக்கும் போரே நடத்தாமல் இருப்பாங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 2020-21 எவ்வளோ ஆயுதங்கள் இருந்துச்சோ அதை விட அதிகமான ஆயுதம் இப்போ வந்து ஈரானில் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவன் நாட்டுக்கு மக்களுக்கு சோறு போடுறானோ இல்லையோ ஆயுதங்கள் செஞ்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் எண்ணெயை வந்து சைனாவுக்கு ஏதோ ஒரு வழியில் கொடுக்குறாங்க. கொடுத்து பூரா ஆயுதங்களாக வாங்கி இன்னும் குமிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போது ஈரான் வந்து ஆயுத அளவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கான். இஸ்ரேல் எடுத்துக்கங்க, இஸ்ரேல் வந்து ஆயுதங்களில் பயங்கர ஸ்ட்ராங்கான நாடு. அவனும் வந்து 2.5 வருஷத்துக்கு மேலே இங்கே அடிச்சிருக்கான் காசாவில். அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய இதில் லெபனானில் அடிக்கிறான். அப்புறம் 2 ஸ்ட்ரைக்கு வந்து 2025 ஜூன் ஜூலையில் ஈரானில் அடித்தான். அதுக்கப்புறம் இப்போ 26 பிப்ரவரி 28 அடுத்து மார்ச் அந்த ஒரு மாதத்தில் 3-4 வாட்டி அடித்தாங்க. அதுக்கு ஆயுதம் வேணும்ல. அந்த ஆயுதம் வந்து மேனுஃபேக்சரிங் அங்கே ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா யாரும் வரலை, மேனுஃபேக்சர் பண்ணலை. அதில் அதிகமான ஆயுதம் வந்து கொடுத்தது இந்தியா, இது இஸ்ரேலுக்கு. அது எப்படின்னா அக்ரிமெண்ட் தான், அது இந்த ஒப்பந்தம் தான். எனக்கு வந்து கான்ட்ராக்ட், எனக்கு ஆயுதம் செஞ்சு கொடுக்குறியா, செஞ்சு கொடுக்குறேன், இவ்வளோ காசு அப்படின்னு அந்த கான்ட்ராக்ட் நிறைய இந்தியா கொடுத்துச்சு, அமெரிக்கா கொடுத்துச்சு. அமெரிக்காவில் ஆயுதம் குறைஞ்சி வச்சு, இங்கே ஆயுதம் குறைஞ்சி வச்சு, இந்தியாவும் இப்போ கொடுக்கல. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கலில் வந்து சரி. இப்போ வந்து ஈரான் வந்து திடீர்னு குவைத் நாட்டில் இருக்க போய் அதை தளவாடங்களை மேலே தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம்? அது அடுத்த கட்டத்தில் என்ன வந்துச்சுன்னா, இதெல்லாம் முடிஞ்சு ஹர்மோஸை பிடிச்சிட்டான், இங்கே பிடிச்சிட்டான், எல்லாத்தையும் பிரச்சனை வந்து ஓடிட்டே இருக்கு இல்லையா. இப்போ திடீர்னு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க, மாறி மாறி பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுறான், பந்தர் அப்பாஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாம். அந்த பந்தர் அப்பாஸுங்கிறது ஒரு மிக முக்கியமான துறைமுகம் ஈரானுக்கு. ஓகே, அந்த துறைமுகத்துக்கு பக்கத்தில் ஒரு பில்டிங்கை வந்து திடீர்னு வந்து தாக்குதல் நடந்துச்சு. இது அமெரிக்காவை தாக்குதல். ஓகே, அப்போது தாக்குதல் நடந்துச்சுன்னா எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தாங்கல்ல, அது வந்து குவைத்து பேஸ்லேருந்து வந்துச்சு. அப்போ குவைத் பேஸை அடிக்கிறாங்க. அடிக்கிறதுனா சாதாரண அடி இல்லை. இவங்க கையில் இப்போ வந்து கை ஓங்கியிருக்கு.
ஏன்னா முன்னாடி வந்து கப்பல் படை பெருசாக வந்துச்சு. இப்போ கப்பல் படையெல்லாம் தள்ளி போயிருச்சு. அந்த டெஸ்ட்ராயர் கப்பல் இதில் நிற்கிறாங்க. ஒரு 10 12 கப்பல் அந்த கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அங்கே நிறுத்தி வச்சு அவன் கண்காணிக்கிறான். ஹர்மோஸில் இவன் ஸ்டாப் பண்ணுறான் ஈரான். அதுக்கு வெளியில் வந்தாச்சுன்னா அமெரிக்கா வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கா. அப்போது திடீர்னு வந்து தாக்குதல் நடக்குது. அப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, இல்லை அமைதியாக இருக்குது. இப்போ ட்ரூஸ் வந்து ஆக்சுவலாக இதில் இருக்கும்போதே, லைவாக இருக்கும்போதே அங்கே அடிக்கிறாங்க. என்னென்னா ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. அடித்தா யார் அடித்தானா அந்த தளத்துலேருந்து அமெரிக்காவோட ஃபைட்டர் ஜெட் வந்து அடிக்குது. அப்படின்னா இவன் என்ன பண்ணா, இவன் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு அடிக்கிறான். இவன்ட்ட வந்து ஃபைட்டர் ஜெட்லாம் பெருசாக இல்லை, ஆனால் இப்போ பெருசாக வச்சுருக்காங்க. எப்படி F-35 வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து ரஷ்யாவிலேருந்து வாங்கி வச்சுருக்கான். இதை ஃபைட்டர் ஜெட்டில் போய் அடித்து திரும்பி போய் உள்ள அண்டர் கிரவுண்டு போயிட்டாங்க. அப்படி ஸோ அடி வந்து இப்போ குவைத் அடித்தது காரணம் என்னென்னா, அந்த தளத்திலேருந்து போய் அடித்ததுனால அடிச்சிருக்கான். அதே மாதிரி இடையில வந்து UAE அபுதாபி அந்த ரீஜனில் வந்து ஒரு அணு மின் நிலையம் இருக்கு இல்லையா, அதோட காம்பவுண்ட் வால் பக்கம் ட்ரோன்லாம் அடித்தாங்க, வந்து விழுந்துச்சு. சவுதியில் வந்து விழுந்துச்சு. என்னென்ன பார்த்தா ஷாஹித் ட்ரோன் மாதிரி. எப்படி அப்போ ஈரான் வந்து அடிச்சாங்களா அப்படின்னு பார்த்தா ஈரான் அடிக்கல. ஈராக்ல இருந்து ரகசியமாக தளம் வச்சிருக்காங்க இப்போ இஸ்ரேல். அப்போ என்ன நினைப்பாங்க வந்து, அடிச்சது யாரா இப்படி ஈரான் அடிச்சாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து இப்போதான் வந்து எல்லாருக்கும் டெக்னாலஜி வந்துருச்சு. அது எங்கேருந்து கிளம்பி எந்த ரூட்டில் வந்துச்சுன்னு பார்த்துருவாங்கல்ல. அது பார்த்தா ஈராக்லேருந்து வந்திருக்கு. ஈராக்ல இருந்தா? ஆமாம். ஏன்னா ஈராக்லேருந்து எப்படி வந்துச்சுன்னு பார்த்தா, ஈராக்கில் ஏற்கனவே வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா, ஆடு மேய்க்கிற ஆளுக்காங்க ஈராக்கில் இருக்காங்க. அவங்க அப்படியே பார்த்துக்கும்போது ஹெலிகாப்டர் இடத்துல வந்து நிற்கிது. என்ன சம்மந்தம்லாம் நிற்குதுன்னு பார்த்தா, அங்கே ரகசியமாக வெளியே சொல்லாமல் இஸ்ரேல் வந்து ஈராக்கில் தளத்தை மெயின்டைன் பண்ணி அங்கேருந்து வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இன்னும் வந்து வெளியே டிஸ்க்ளோஸ் பண்ணாமல் இன்னொரு 2 தளம் வந்து அவன் கையில் இருக்குது இஸ்ரேலுக்காரன். அங்கேருந்து இங்கே 2 ட்ரோன் மட்டும் இல்லை, சவுதி அரேபியாவில் மக்கள் வாழ்கிற இடத்துல வந்து ஒரு 4 ட்ரோன் அனுப்பிச்சிருக்கான். அதையும் வந்து இன்டர்செப்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்ன ஐடியான்னா, சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஈரான் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ கண்டுபிடிச்சாங்கல்ல, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் இங்கே காமிக்காத அப்படின்னு சொல்லி அவனை அடக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி திரும்பி ஏதாவது ஒரு வழியில் வந்து சண்டை நிற்காமல் போகணுங்கிறது இஸ்ரேலோடது. இவங்க வந்து டயர்ட் ஆகிட்டாங்க. யார்? அமெரிக்கா. வேறு வழியே இல்லை. அப்போது பேச்சுவார்த்தைன்னு சொல்கிறாங்க. அவங்க இறங்கி வர்ற மாதிரியும் இல்லை. ஏன்னா இவன் இந்த எக்ஸ்ட்ரீம். நீ 450 கிலோ வந்து என் கையில் கொடுத்துருன்றான். நான் உன் கையில் கொடுக்க முடியாது, நான் தான் வச்சுக்கிருவேன். ஆனால் அது அணு ஆயுதம் செய்ய மாட்டேன், நான் வந்து ஆக்கப்பூர்வமாக வச்சுக்குவேன்றாங்க. ஹர்மோஸ் வந்து அன்கண்டிஷனலாக ஃபுல்லாக திறந்து விடுன்றான். அப்படிலாம் முடியாது, நான் என் கையில் இருக்கும், நான் வந்து மினிமமாக சார்ஜ் பண்ணி மெயின்டெனன்ஸ்க்காக சார்ஜ் பண்ணி நான் வந்து என் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படின்றான். ICBM இருக்கு இல்லையா, பாலிஸ்டிக் ஏவுகணை, அதை வந்து தொழில்நுட்பத்தை குறைச்சிக்கணுன்றான். அதெல்லாம் முடியாது. அதுக்கப்புறம் அதாவது சொல்லப்போனால் வந்து கிட்டத்தட்ட மண்டிட்டு என்கிட்ட வந்து, ஐயா சாமி என்னுடைய வளர்த்த போகிற நீ எடுத்துக்கோ, நீ கொடுக்குறத என்னத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தான் அமெரிக்கா. இவன் வந்து ஏற்கனவே அவன் தலையில் உச்சந்தலையில் ஓங்கி அடிச்சிட்டான். அடித்ததுக்கப்புறம் ஏன்ட்ட நீ அடி வாங்கினவன் தானே, கப்பலை பூரா வந்து பின்னாடி கொண்டு போய் சேர்த்தவன் தானே, உனக்கு ஏன்டா நான் வந்து அடி பண்ணிடணும் அப்படின்னு இந்த நிலைமையில் இருக்காங்க. இதுதான் இன்னைக்கு கரண்ட்டில் நிலைமை. அப்புறம் குவைத்தை அடித்ததுக்கும் காரணம், எந்த இடத்துலேருந்து கிளம்புதோ அந்த இடத்துல அடிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஈரான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். ஈரானுக்கு வந்து பின்பக்கத்தில் வந்து பேக்கப் பண்ணுறதுக்கு சைனா இருக்கான். ரஷ்யா வந்து இருக்கான், ஆனால் ரஷ்யா அங்கே நிறைய அடி வாங்கிட்டு இருக்கான். அப்படிங்கன்னா ரஷ்யா வந்து ரொம்ப வர முடியலை. ஆனால் சைனா வந்து சைனாவுக்கு ஈரானோட எண்ணெய் தேவை அப்படிங்கிறனால சைனா வந்து பேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹர்மோஸ் வழியே பிரச்சனை வருதா, இப்போன்னா ட்ரெயின் ரூட் போட்டாங்க. ரயில் ரூட்டு கிட்டத்தட்ட துருக்கி வரைக்கும், கிட்டத்தட்ட ஈரானை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போயிடுச்சுன்னா இங்கே இந்த தஜிகிஸ்தான் கசகஸ்தான் மாதிரி அங்கெல்லாம் கிராஸ் பண்ணி அப்படியே சைனா வரைக்கும் பெரிய அளவுக்கு 10 கிலோமீட்டர் பக்கம் நினைக்கிறேன், 10,000 சொச்சம் கிலோமீட்ரு. அது வந்து $2 பில்லியன் மேலே டாலருக்கு மேலே செலவு அப்படின்னு எல்லாத்தையும் சைனா ஏற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சுன்றாங்க. அது முடிஞ்சுன்னா இங்கே வந்து 40 நாள் சுற்றி, இப்போ நீங்கள் வந்து ஹர்மோஸ் வழியே வெளியே போய் அப்புறம் இந்திய பெருங்கடலில் போய் அப்படி சுற்றி மலேசியா தாண்டி அங்கிட்டு போய் சுற்றி அந்த பக்கம் வந்து இது இருக்கு இல்லையா, அது அங்கே ஒரு இது இருக்குது, ஸ்ட்ரைட் இருக்குது, ஓகே, ஜலசந்தி, அதெல்லாம் கிராஸ் பண்ணி அங்கே போய் சேர்க்க 40 நாள் ஆகும். ட்ரெயின் ரூட்டில் வந்து 15 நாளில் போகுது அப்படிங்கிறது தான். ஆமாம். அப்போ இது அவனுக்கு சௌரியமாக போச்சு. ஈரான்லேருந்து எடுத்துக்கிறேன். அது போக ஈரானை தாண்டி அங்கிட்டு துருக்கி இப்போ அங்கிட்டு போயிடுச்சுன்னா மெடிட்ரேனியன் சி இருக்கு இல்லையா, மத்திய தரைக்கடல், ட்ரெயினில் வந்து நம்ம ஆயில் டேங்கர் அனுப்பலாம், அப்புறம் மெட்டீரியல் குட்ஸ் அனுப்பலாம்ல. அப்படி அனுப்பிச்சானே நேரம் இங்கேருந்து போயிட்டு அங்கே கப்பலில் ஏற்றி இதுக்கு வந்து ஐரோப்பா நாடுகளுக்கு போகலாம்ல. அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய அளவுக்கு ரூட்டுக்கு அது ரெடி பண்ணிட்டாங்க. அப்போ சைனா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான். சைனா வந்து அடக்க முடியல, ஈரான் வந்து அடங்கலை. அப்படிங்கிற இடத்துல வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப வந்து கொதி நிலையில் இருக்காங்க இப்போ.
அப்படிங்கிறத இப்போதைக்கு இப்போ இந்த இன்றைக்கு ஈரானுடைய புதிய வகை ஒரு தாக்குதலுக்காக பயன்படுத்துற ரஜப் 27 அந்த அது மாதிரி அதிவேக படகு வேற ஆமா. கண்டுபிடிச்சிருக்காங்க. இது எந்த எந்த மாதிரியான இயங்குதல் அது? அது எப்படி என்ன சார் மெக்கானிசம் என்ன சார்? ஆமா. என்னன்னா, எப்படியும் நார்மலா நிலத்துல போற அ வாகனமா இருக்கட்டுமே, வாகனம்னா அதிகபட்சம் என்ன போகும்? ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு வந்து போக வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே நீங்க தண்ணீல எடுத்தீங்கன்னா, தண்ணியோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். அப்ப நீங்க வந்து ஈவன் அந்த மிசைல் இருக்குல்ல, நிலத்துல போற மிசைல் வந்து அதோட வேகம் வந்து மாக்ல சொல்லுவாங்க வந்து 2000 கிலோமீட்டர், 3000 கிலோமீட்டர், 5000 கிலோமீட்டர் அப்படின்ற அளவுக்கு வேகமா போகும். 15,000 கிலோமீட்டர் வரைக்கும் பெர் ஹவர் வேகமா போகும். இங்க தண்ணிக்குள்ள போச்சு அப்படின்னா, அதுல வந்து 10ல 1 பங்கு தான் வேகமா போகும். ஏன்னா தண்ணி வந்து எதிர்ப்பு குடுக்கும். அந்த மாரி இடத்துல இது வந்து எப்படின்னா, 100 நாட்டிக்கல் மைல் வேகத்துல போகக்கூடியது. 100 நாட்டிக்கல் மைல்னா 185 கிலோமீட்டர் பெர் ஹவர். அதுவே ரொம்ப பெரிய வேகம். என்னன்னா, இந்த படக வந்து இதுல மெயினா வந்து ஸ்டீல் நெறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி இந்த ஸ்ட்ரக்சர் இதுக்காக ஸ்டீல் பண்ணியிருப்பாங்க. மத்தபடி இந்த ஜிஆர்பின்னு இருக்குல்ல, ஃபைபர் கிளாஸ். ம். எல்லாம் ஃபைபர் தான். நெறைய ஃபைபர் தான் இருக்கும். அந்த மாரி இதில தயாரிச்சாங்கன்னா வெயிட்லெஸ். அதுக்கப்புறம் ஸ்பீடு அதிகமா இருக்கு. நல்ல ஸ்பீடு. அது போக சில இடங்கள்ல அட்ஜஸ்ட் பண்ணி மேலே ஏறி போறதுக்கு இல்லையா, ஒரு 10 அடி உயரத்துக்கு அலை வந்தாலுமே, அலைக்கு மேலே ஏறி போகக்கூடிய அளவுக்கு திறன் வாய்ந்தது. அப்படின்னு அந்த டீட்டெயில்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கே! அப்படின்னு. அப்புறம் இது வந்து என்னன்னா, அதில ஜிபிஎஸ் கருவி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 மிசைல் அனுப்பக்கூடிய அந்த அளவுக்கு திறன் வச்சிருக்காய்ங்க. அதுக்கப்புறம் இது போற வேகத்தை இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஸ்டெல்த்னா வந்து அவங்களோட ரேடார்ல சிக்காது. அப்படி கிளம்பி வேகமா போகுது அப்படின்னா, அது என்ன எப்படி போனாலும் வந்து ஒரு 300 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டருக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்படி போச்சுன்னா அங்க வந்து கப்பல் நிக்குது. அங்க போய் அடிச்சா கப்பல் இங்கேருந்து இந்த போற வேகமா போற போட்ட வந்து அ என்ன பண்ணாலும் அவிங்க தடுக்கணும்ல. அத தடுக்கிறதுக்கு இவன்ட்ட ஜிபிஎஸ் இருக்கு, ஸ்டெல்த். ஓகே. அது போக மெனூவரபிளாங்கிறது தெரியல. மெனூவரபிள்னா அங்கேருந்து வந்து ஏதாவது ஏவுகணை தாக்க வந்துச்சுன்னா ரூட்ட மாத்திக்கிறோம். 27 ரஜப் அல்லது அந்த ரஜப் 27த் ஃப்ளீட் அது. ஓகே. அத வந்து எதோட ஒப்பிடுவாய்ங்க அப்படின்னா, மஸ்கிட்டோ ஃப்ளீட்ன்னு ஒப்பிடுவாய்ங்க. அதான் ஈரானுடைய இந்த கொசு அந்த மஸ்கி படை அது என்ன இது? ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து ஈவினிங் டேல ஒரு 6, 6:30 மணிக்கு மேல வீட்டுக்கு வெளிய நிப்போம்னு வச்சுக்கங்களேன், காத சுத்தியே வந்து எப்படி இருக்கும்? வீன்னு ஆமா. கொசு இருக்கும் இல்லையா? கொசு வந்து ஏதாவது நேரா வந்துச்சுன்னா அடிச்சிரலாம். ம். சுத்தி வந்துச்சுன்னா, எவ்வளோ அடிப்பீங்க வெளியில? அப்போ இந்த பக்கம் வரும், இந்த பக்கம் வரும், கையில வரும், அங்க வரும், கால்ல வரும். அப்போ இதோட டெக்னாலஜி இதோட கான்செப்ட் இருக்குல்ல, கொசு எப்படி வருது? சுத்தியே போட்டு வீன்னு அடிக்குதுல்ல, அது மாதிரி இப்போ ஒரு பெரிய கப்பல் இருக்கு. இது இது போச்சு அப்படின்னா, நேரா வந்து ஒரு இடத்துல போச்சுன்னா அடிச்சுருவாய்ங்க. ஒரு 20 போட்டு, ம். 30 போட்டு போகுதுன்னு வச்சுக்கங்களேன். ம். அப்ப அந்த கப்பலோட காஸ்ட்டு, அதோட மெயின்டெனன்ஸ் செலவு இதெல்லாம் கம்பேர் பண்ணி இது நத்திங். ஓகே. இதில ஜிபிஎஸ் அது இது நெறைய அந்த உள்ள வெடிபொருள் எல்லாம் இருக்கு. இது போம்போது கப்பல் இப்படி இருக்கு. அதில இங்கிட்டு ஒரு 4 போட்டு போகுது. இந்த பக்கம் ஒரு 4 போட்டு. அப்படி சுத்தி அந்த பக்கம் ஒரு 4 போட்டு, அங்கிட்டு ஒரு 4 போட்டு, அப்படின்னு ஒரு 30 போட்டு போனா எத்தன போட்டு அடிப்பாய்ங்க? ம். ம். எத்தன போட்டா குறி வைக்கிறது? குறி வைக்க முடியும். இன்னொன்னு ஒரு போட்டோ அல்லது ஒரு மிசைலோ அதுக்கு வந்து அடிக்கணும் அப்படின்னா, மிசைல் போம்போது தவறிச்சுன்னா இன்னொரு மிசைல் போகணும். அப்போ அடிக்கக்கூடிய மிசைல் ஒண்ணா இருக்கும். அத வந்து இன்டர்செப்ட் பண்ணக்கூடிய மிசைல் வந்து 3லேருந்து 5 வரைக்கும் வரும். ஓ! ஆமா. அதனால தானே இப்போ பெரிய செலவு வந்து யுஏஇக்கா இருக்கட்டும், இஸ்ரேலுக்கா இருக்கட்டும், ஜோர்டானு மத்த எல்லா இடத்துக்கும் அமெரிக்காவுக்கு செலவு என்ன அதிகம்? இப்ப இது வந்து மிசைல் தான். இன்டர்செப்ட் பண்றது மிசைல் தான். அது வந்து என்ன ரேடார்லருந்து காமிச்சு, அப்புறம் புரோகிராம் பண்ணி, அங்க போய் எங்க ரூட் போகுதோ அதுக்கேத்த மாரி போகுது. அது ரூட் போய் அடிக்க போம்போது கொஞ்சம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நகன்றுச்சுன்னா, இது போய் அந்த பக்கம் போயிரும். ம். ஓகே. ம். ஏன்னா இதுல வந்து தலையில வார்ஹெட் கிடையாது. போய் அடிக்கிறது மட்டும் தான். ஓகே. ஆனா அதுல வந்து வார்ஹெட் இருக்கும். தலையில இருக்கு இல்லையா? அது போய் முட்டணும்ல. ஆ. முட்டும்போது வெறுமனே போய் சும்மா போய் முட்டுனா என்ன செய்யும்? வெடிக்கணும். அந்த வெடிப்பு அப்படிங்கிறது சில இது 50 கிலோ, 100 கிலோ. இது டிஎன்டின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ட்ரை நைட்ரோ டொலுவின். ஸோ ம். நைட்ரஜன் பேஸ்ட். நைட்ரஜன் பேஸ்ட்னால இப்ப நம்ம யூரியா ஆமா. இப்ப யூஸ் பண்றோம்ல, யூரியா தான் வந்து வெடிபொருளுக்கு மெயின் மூலப்பொருளே. நைட்ரஜன். ஓ! ஆமா. நைட்ரோ டொலுவின். ட்ரை நைட்ரோ டொலுவின். ஸோ ம். நைட்ரஜன் பேஸ் தான் எல்லாமே மேக்ஸிமம். பட் அதில வந்து வெரைட்டீஸ் இருக்கும். ஓகே. அத வந்து 100 கிலோ, 150 கிலோ, 200 கிலோ சில இதில பார்த்தா பெரிய மிசைல் போகும் பார்த்தீங்கள்ல, 500 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர், 2000 கிலோமீட்டர்ன்னு. அதெல்லாம் பார்த்தா ஒரு இதில பார்த்தீங்கன்னா 1000 கிலோ வெடிபொருள். 1000 கிலோ நமக்கு அதான் நம்ம உதாரணத்துக்கு என்ன சொல்லுவோம்னா, நமக்கு தீபாவளி வெடி முன்னாடி சொல்லியிருக்கேன். தீபாவளி வெடியில வந்து இந்த யானை வெடி, ஒரு ஆட்டம் பாம் வெடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா?
அதுலேயும் இதே மாதிரி பேசிக் இதே பிரின்சிபல் தான். அதில் எத்தனை கிராம் இருக்கும்? ஒரு 10 கிராம், ஆமா 20 கிராம் இருக்கும். ஒரு 50 கிராம் இருந்தாலே அங்கே வெடிச்சா அந்த சத்தமும் அது பிச்சுக்கிட்டு போகுது பார்த்தீங்க, அந்த பேப்பரு இதெல்லாம் போகுது பார்த்தீங்கல்ல, அதுவும் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இது வந்து உள்ள வந்து அவ்வளோ பேக்டாக வச்சுருப்பாங்கல்ல, அதில் என்ன செய்வாங்கன்னா பொதுவாக வந்து இரும்பு துகள் அது இதுன்னு எக்கச்சக்கமாக போட்டு வச்சுருப்பாங்க. அதை போட்டு இல்லை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அது வெடிச்சா வெடிக்கிறது பயங்கரமாக வெடிக்கும். ஏன்னா அதை வந்து பற்ற வைக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து எல்லா சிஸ்டமும் எல்லாத்துலேயும் எல்லாம் நவீன சிஸ்டம் நிறையா வந்துருச்சு. மனுஷனை வந்து அழிக்கிறதுக்கு எல்லா விதமான சிஸ்டமும் ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. அப்போது அது விழுந்துச்சு அப்படின்னா, அது வெடிச்சது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு 2 கிலோமீட்டருக்கு, இந்த பக்கம் 2 கிலோமீட்டருக்கு, கிலோமீட்டர் கணக்கில் பில்டிங்கெல்லாம் ஆடி, மக்கள் வந்து செத்து, கை கால் போய், கண்ணு போய் அப்படின்னு போயிட்டு இருக்கிற வாகனங்கள் அது நாய், கொசு அப்படி எல்லாமே போட்டு அடிக்கும். அதுதான் வந்து அந்த வார்ஹெட். ஓ சரி ஆமாம். சரி ஏன்னா எல்லா இதுலேயுமே மிசைல் இருக்கட்டும், அந்த ராக்கெட்டுக்கு எல்லாத்துலேயுமே ம் அதை உந்தி தள்ளுறதுக்கு வந்து ஒரு எரிபொருள், அதை வெடிக்கிறதுக்கு வெடிபொருள் 2 இருக்கும். இப்போ இந்த இப்போ அட்டாக் பண்ண போகுதுல்ல, அதில் வந்து பெரிய வார்ஹெட் இருக்காது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் நீங்கள் போயின்னா ஒரு லேசாக அப்படி மிஸ் ஆகி போச்சுன்னா 2வது போய் அடிக்கும். அப்போது ஒரு மிசைலில் மேலே அட்டாக் பண்ண வச்சுக்கலாம், அட்டாக் பண்ணினா மேலே வெடிச்சிடும். அது வெடிச்சிருச்சுன்னா கீழே வந்து விழும்புதே டெப்ரிஸ் சொல்லும்ல, அந்த வெடித்த பொருளோட இது இருக்கு இல்லையா, அது வந்து இரும்பால் தானே செஞ்சு வச்சுருக்காங்க. அது வெடிச்சு இங்கே பிரிஞ்சு போய் அது கீழே விழுந்தே நிறைய பேர் செத்துருக்காங்க. இப்போ பனிக்கட்டி சாதாரணமாக ஒரு உயரத்துலேருந்து விழுந்தால் நம்மளால் தாங்க முடியாது. கண்டிப்பாக. ஓகே, அங்கே வெடிபொருள் வெடிச்சிடும். ஆனால் அதோட பாடி இருக்குல்ல, பாடி துகள் செதஞ்சு போய் அது வந்துச்சுன்னா மேலேருந்து புவியீர்ப்பு விசையில் வருதுன்னு வச்சுக்கலாம். அது மேலே என்ன உதாரணத்துக்கு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டரில் மேலே அடிக்குது. அடித்ததுக்கப்புறம் வெடிச்சிட்டு சல்லுன்னு வரும்போது அது வேகமாக வந்து நம்ம மேலே பட்டா என்னதுக்கு சின்ன கல் பட்டாலே தாங்காது. இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்க, அந்த பழைய இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, பறவை இருக்குல்ல, அது வந்து கல்லை தூக்கிட்டு மேலே போயிட்டு கீழே போட்டோன்னா படையே கலைஞ்சு போச்சும்பாங்க. ஒரு நூற்றுக்கணக்கான பறவைகள் கல்லை தூக்கிட்டு போய் நேர போய் படை வந்து நிறையா நிற்குது. அங்கே போட்ட உடனே வேறு ஒன்றுமே இல்லை. அது அப்படி வாயை திறந்த உடனே கல் விழுகுது. அந்த உயரத்துலேருந்து விழுகும்போது வந்த வேகம் இருக்குல்ல, அந்த வேகத்தை சாதாரண கல்லே வந்து அந்த படை வீரர்களை தாங்க முடியல, படை வந்து கலைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இது உண்டு. அது மாதிரி மேலே வந்தால் அதில் எப்படின்னா, இந்த அபுதாபி துபாய் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து இந்த டெப்ரிஸ் இது வரைக்கும் வந்து பெருசாக கீழே விழுந்த எல்லாமே மேலே அடிச்சிட்டாங்க. அடித்து விழுந்த டெப்ரிஸில் ஒரு 13-18 பேர் இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 250 பேர் பக்கம் காயம்பட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் கடந்து போட்டு, ஏன்னா 2800க்கு மேலே ட்ரோன் அண்டு மிசைல் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இன்டர்செப்ட் பண்ணக்கூடியது. ஸோ இப்போ நம்ம பேசுனது வந்து கொசு படைன்னு பேசுனோம்ல, கொசு படையை சுற்றியே வந்து அடிக்கணும்னு வச்சுங்களேன், அவங்க வந்து எத்தனை இதை அடிக்க முடியும்? அவங்க கையில் மேபி அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க வந்து இன்டர்செப்ட் பண்ணுறதுக்காக ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் இதெல்லாம் எல்லாம் வச்சுருக்கலாம், சுற்றியே வச்சுருக்கலாம். ஓகே, வந்தால் ஒரு 5 படகு வந்தால் சமாளிச்சிருவாங்க. 50 படகு வந்தால் விஷயம் தான். அதாவது குவான்டிட்டி என்னென்னா, இஸ்ரேலில் வந்து வான் பாதுகாப்பு வந்து பயங்கர சூப்பர் வான் பாதுகாப்பு. உலகமே பார்த்து வியந்த அதிசயப்பட்ட ஒரு வான் பாதுகாப்பு. அந்த வான் பாதுகாப்பை மீறி வந்து ஒருத்தன் அடித்தாங்கன்னு எப்படி அடிக்க முடிஞ்சது அப்படின்னு ஒரே ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா, அவன் வான் பாதுகாப்பில் வந்து லேயராக பிளான் பண்ணாங்க. அது அயன்டோம் ஒரு 100 கிலோமீட்டர் உயரத்தில், 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் அந்த உயரத்துக்குள்ளே. அதுக்கப்புறம் டேவிட் ஸ்லிங், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏரோ 2 ஏரோ 3, அதுக்கு மேலே அப்படி போனீங்கன்னா இது இருக்கு இல்லையா பேட்ரியாட்டு. அப்புறம் தாடுங்கிறது 2000-3000 கிலோமீட்டருக்கு. இப்போ இங்கே டெல்லியில் அடிக்க போகிறோம், சென்னையில் தான் வச்சுங்களேன், இங்கேருந்து கிளம்பும் போதே டெல்லிக்கு தெரியும். அப்படி அது வந்து தாடு சிஸ்டம் அப்படின்னு. அந்த ஒரு தாடு சிஸ்டமே வந்து அதோட பேட்ரி அந்த சிஸ்டமே 4000-5000 கோடி சொல்லுவாங்க. ஒன்று அதை வந்து ஒரு 6 தாடு சிஸ்டத்தை அடிச்சிருக்காங்க ஈரான். இருக்கிறது பூரா போச்சு. அதே மாதிரி இந்த பேட்ரியாட் இருக்குல்ல, பேட்ரியாட் தான் வந்து அந்த காலத்தில் நமக்கு ரொம்ப ஃபேமஸ். ஸ்கட்டு கரெக்டாக சொன்னேன், அவ்வளோதான். ஈரான் இதில் வந்து ஸ்கட்டு யார் கொடுத்தது? ரஷ்யா கொடுத்தாங்க. அவன் கொடுத்த தூரம் இருக்குல்ல, அந்த தூரம் 600 கிலோமீட்டரோ சம்திங். இவன் வந்து டெவலப் பண்ணது 900 கிலோமீட்டருக்கு. அப்போ தான் ஈரான்லேருந்து இதை இஸ்ரேல் அடிக்க ஈராக்லேருந்து இஸ்ரேல் அடிக்க முடிஞ்சுச்சு. ஆனால் அதை திருப்பி அடித்தது வந்து பேட்ரியாட்டு. அந்த காலத்தில் வந்து டிவியில் போடுவாங்கல்ல, போட்டால் ஸ்கட்டு கிளம்புது, இந்த பக்கம் பேட்ரியாட் அடிக்குது. எப்பா இது வந்து நம்ம இதில் பழைய புராணத்தில் சொல்லுவாங்கல்ல, வானத்திலே 2 அம்புகள் மோதுற மாதிரி, அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து
பெரிய அளவுக்கு 4-5 லெவல் ஆஃப் இது வந்து வச்சுருந்தாங்க. சரி, இதை வந்து அவன் என்ன கணக்கு போட்டாங்கன்னா, எத்தனை வச்சுருக்காங்க, இதில் வந்து அயன் டோமில் வச்சுக்கோங்களேன், ஒரு நிறையா சொறி வச்சுருப்பாங்க, 24 மிசைல் வச்சுருக்காங்க. அப்புறம் டேவிட் சிலிங் இதெல்லாம் சேர்த்தா மொத்தத்துக்கு ஒரு 500 மிசைல் வச்சுருக்காங்களா? சரி, மொத்த மிசைல் 500 இருக்குது. இது காலி ஆகும்போது திரும்ப வந்து ஃபில்லப் பண்ணணும். அதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுமா? ஓகே. இப்போ என்ன பண்ணாங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து எல்லாம் கிளம்பி அடிக்க போகணும். எது போனாலும் அடிக்கும். ஒரு $25,000 செலவில் பண்ண இந்த இது ஷாஹித் ட்ரோன் இருக்குல்ல, அந்த ட்ரோன் போனாலும் இது கிளம்பி போய் அடிக்கும். மிசைல் போனாலும் ஒரு $2 கோடி மிசைல் போனாலும் அது அடிக்கும். முதல்ல என்ன பண்ணுறது, சின்ன செலவு உள்ள ட்ரோனு மிசைல் அனுப்ப வேண்டியது. அது அனுப்பும்போது ஒன்றுக்கு வந்து 2, 3 இது போய் மேலே மேலே அடித்து இது எல்லாத்தையும் 500 தான் காலி பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஃபில்லப் பண்ணுற நேரத்தில் பெரிய மிசைல் அடிக்கிறது. சரி, இவனோட வீக்னஸ் என்ன தெரிஞ்சு வச்சுல. அது மாதிரி இப்போ இங்கே வந்து கப்பல் அடிக்க போகிறாங்க. கப்பலோட ஒரு அவங்க வச்சுருக்க இந்த USS ஆப்ரஹாம் லிங்கன், ஜெரால்ட் ஆர் ஃபோர்டு அப்படின்னு ஒரு நிறையா கப்பல் இருக்குது. அந்த கப்பல் இருக்கு இல்லையா, அதோட விலையெல்லாம் 1,00,000 கோடி விலை. அதை வந்து எல்லா விதமான பாதுகாப்பு வச்சுருக்காங்க. அதை அடிக்கன்னா கொய்யுன்னு கொசு மாதிரி வந்து அடித்தா என்ன செய்வீங்க? ஆனால் எந்த போட் அடித்தாலுமே அந்த போட்டில் மிசைல் இருக்குது, GPS சிஸ்டம் இருக்குது, வெடிமருந்து உள்ள இருக்குது. அது தற்கொலை மாதிரி தான். அது போய் வேறு ஒன்றும் இல்லை, சும்மா போனால் இதுக்கு போய்ட்டு ட்ரையல் போட்டு திரும்பி வரலாம். ஓகே, ட்ரில் போடுவாங்கல்ல, ட்ரில்லில் போயிட்டு சல்லுன்னு போயிட்டு மோதுற மாதிரி சில இடங்களில் ட்ரில்லு போடும்போதே மோதி வெடிக்க வைப்பாங்க. ஓகே, அது நமக்கு எப்படி வெடிக்குது அப்படின்னு காமிக்கிறதுக்கு ட்ரில் பண்ணுவாங்க. சரி, இது போய் அடித்தேன்னு வச்சுங்களேன், 2 இது அடித்தாலே ஓட்ட விழுந்துருமே அது. அதனால் இதெல்லாம் இந்த கொசு மாதிரி பண்ணுறது ரஜப் 27 அப்படிங்கிறது அது இம்ப்ரூவ்டு. இப்போ லேட்டஸ்ட்டாக அது என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ தான் வந்து அதை அவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரி அந்த பீரியடில் அந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டா அப்பா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு இது காமிச்சிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து நாஜி படைகள் ரஷ்யாவில் போய் மாட்டிக்கிட்ட கதை மாதிரி தானே இப்போ அமெரிக்காவுக்கு அதுதான்.